சொல்லிவிட்டு உதயகுமாருக்கு எந்த நேரத்தில் சில கேள்விகள் என்ன பேசுறது சொல்றேன். அது மக்கள் கவனிக்கப்படுங்க. இல்ல அது எதனால அதை சொல்லக்கூடியது கூட இல்லை அப்படின்றது என்ன காரணம்? அவர்கிட்ட இல்ல நீங்க இந்த அளவுக்கு அவரை உதாசீனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? நீங்க உதயகுமாரை இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? பேசுகிற மொழிகள்லாம் எந்த மாதிரியான மொழிகளை பேசுவாங்க. நஞ்சு மண்டலத்தில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா புரட்சி தலைவர் கட்சி விதிவியது பல தேர்ந்தது இன்று வரை கழகத்திற்காக அனைவருக்கும் நீண்ட கால கட்சிக்காக பல நிகழ்ச்சிகள் நானும் நிறைவேறினாங்க. அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்க தொண்டராக தான். ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சி வந்து ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லி கடந்த மாதம் ஒரு தகவல் சொல்லியிருந்தார். கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதா வந்து செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்படுறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ கட்சி இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டிருக்காரா? உங்கள்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களா? இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஆட்சியில் இருக்கும் ஏழை மக்கள் வளர்த்துக்கள் இவர்களோடு எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கும் என்பது வருத்தப்பட்டிருக்கின்றனர். இப்போதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை எடுக்கப்பட்டது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடத்தில் தனியார் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பது இங்கிருந்து கிடைத்தது சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 5,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வெற்றியிருக்கிறார். அதிமுக சொல்லியிருக்கிறார் வெறும் 5,000 வாக்குகள். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவை யாருக்கு தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக இடம்பெற்று புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். மக்களும் நெருங்கின் பிறகுதான் ராமநாதபுரம் சட்டமன்றத்திலிருந்து நான் போட்டியிடுகின்ற சூழல் ஏற்பட்டு அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன தெரியும் எல்லாம் உருவாக்கினார்கள். இவைகளெல்லாம் மீறி பேச்சு சின்னம் 22வது சின்னம் 2வது பிரச்சனை பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள். அதில் 3,48,000 வாக்குகளை மக்கள் வாக்களிக்கப்பட்டார்கள். பதிவான வாக்குகள் 33% வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட கூட்டிட முடியாத ஒரு பயமுணர்வோடு இருக்கிறார். எதற்காக பயம்? நாங்கள் சொல்கிறோம், அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும். உண்மையான தத்துவமான கருத்து என்று மூத்த தலைவர்களும் அதே போல கட்சி விசுவாசமாக ஒதுக்கி வைக்கிறதுக்கு யாருடைய கட்டுப்பாடு நினைக்கிறேன்? மூத்த தலைவர்களும் சரி, அதே போல பல்வேறு இல்ல 24 புயல் தானும் ஏற்பட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புயல் பேரிடர் நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு.
ஆனா தமிழகத்துக்கு பெஞ்சல் புயலால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கல. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எம்மாதிரியான பாதிக்கப்பட்ட எம்மாதிரியான நிவாரண தொகை வழங்க வேண்டும் மத்திய அரசு அளவு அந்த அளவுகளின்படி பாதிக்கப்பட்ட எந்த மாநிலமாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிதி கொடுக்கிறது. ஆனா தமிழகத்துக்கு இந்த முறை ஒதுக்கல. இன்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் ஒதுக்கீடு பொதுவாக இருக்கு. மத்திய அரசினுடைய தமிழர்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? பேரறிஞர் அண்ணா அவர்களும் கமலகர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைக்குழுவை தீர்மானிக்கிறார். இன்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களும் திருமொழி போயதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி என்னுடைய கொள்கை விருதுநகர் என்று தீர்மானம் நானும் முதலமைச்சர் அவர்களுடைய சட்டமன்றத்தை தெளிவாக திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு மொழிபோர் 1965 அன்றைக்கு துணை தெரியப்பட்ட காங்கிரஸ் இதெல்லாம் சொல்லி எங்களுடைய எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவோட இணைவதற்கு தயார்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஆனாலும் அதிமுக குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை தான் அவர் முன் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. அதிமுக இணையறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா தொடர்ந்து அதிமுக விமர்சிப்பேன் என்ற ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னுடைய விமர்சனம் ஆலோசனையாகவும் அறிவுரையாக தான் இருக்கும். அவருடைய விமர்சனம் தான் கடுமையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்த ஏன்னு சொன்னா எங்களுக்கு இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அதே நேரத்துல அமித்ஷா ஏற்கனவே என்ன ஒன்றிணைந்து பணியாற்ற சொன்னாருன்னு சொல்றாரு. அதிமுக இணைப்புக்கும் அமித்ஷாவை பத்தி இவர் பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? அதிமுக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா எதுக்காக அமித்ஷா ஏற்கனவே ஒன்றிணைந்து செயல்பட சொல்லி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமில்லை. அதற்காகத்தான் என்னையும் திரு பழனிசாமி திரு அமித்ஷாவுக்கு பேசினாங்க. யாரும் வெற்றி பெற முடியும் என்ற சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பணியினை இன்றைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க அப்படின்னு, அதாவது துணை உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு, துணை முதல்வர் பதவி ஏற்கும் போது இதை நீங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ரகசியம் இல்லாது ஏற்கனவே பல உதவியாக அதிகாரத்தை ஆட்சியின் அதிகாரங்களை இருக்க வேண்டும். நான் சொன்னீங்க ரகசியங்கள் என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? பல்வேறு காலகட்டங்களில் செங்கோட்டையனை பயணிச்சிருக்கீங்க. அவர் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா? தொலைபேசி தொழில்நுட்ப வாய்ப்பு பேசுற வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் இணைய வேண்டும் என்ற திட்ட கருத்து தொலைபேசி பேசிக்கொண்டுதான் இருக்கு. அவங்ககிட்ட பேசுனீங்களா? அவங்ககிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டீங்களா? சண்டை உதவியும் நடந்து சில பிரச்சனைகளையும் சொல்ல முடியாது. இணைவதற்கு இணைவதற்கு தடையாது. கட்சி ஒன்றிணைந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அதை விரும்புறாங்க. அது என்ன காரணம்? அதிமுக யாராவது உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்க நிபந்தனை இல்லாம இணைய தயார்னு சொன்னீங்க. பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் 2026 வந்தால் ஆட்சி அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா ஏற்கனவே 11 தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா இருவரும் தலைவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற இந்த இயக்குநர்களுக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுபட்டு இருக்கின்றது யாரும் அவருடைய இயக்கம் கட்சி நன்றாக இருக்கும். ஆட்சி வளர வேண்டும் சொன்னால் இணைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய 6 மாதத்துக்கு ஓபிஎஸ் அமைதியா இருந்தா எந்த விமர்சனமும் பண்ணாம இருந்தா குறித்து மதுரையிலே நீண்ட விளக்கத்தை சொல்லி மீண்டும் ராஜன் செலப்பான ஏதாவது சொல்லிட்டு அந்த விமர்சனங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. விமர்சனங்கள் என் மீது விமர்சனமோ அல்லது வசைபாடுகள் அது நீண்ட கால